இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான கதையை நம்ம திரும்பவும் பார்க்க போகிறோம். இந்த கால ஜெனரேஷனுக்கு இந்த கதையே தெரியணும் இல்ல, அதுக்காக தான். ஒரு மன்னன், ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கும் வேதாளம், இருவருக்கும் நடுவில் நடந்த அதிசயமான புதிர் பயணம் தெரியுமா? பழமையான இந்தியாவில் நீதியும் தைரியமும் நிறைந்த ஒரு மன்னன் இருந்தார். அவர்தான் விக்ரமாதித்யா. அவர் பயத்தை அறியாதவர், சத்தியத்திற்காக உயிரையும் தியாகம் செய்ய தயங்காதவர். ஆனால் ஒரு இருண்ட காடில், ஒரு பழைய சுடுகாட்டின் அருகில், ஒரு பெரிய மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு விசித்திரமான உயிர். அதுவே வேதாளா. அது சாதாரண பேய் அல்ல, புத்திசாலி, மனசை சோதிக்கும் புதிர்களின் அரசன். ஒரு நாள் ஒரு சித்தர் விக்ரமாதித்யனை அழைத்து கூறினார், மரத்தில் தொங்கும் வேதாளத்தை பிடித்து வா. மன்னன் பயமில்லாமல் இரவு நேரத்தில் அந்த சுடுகாட்டிற்கு சென்றார். காற்று வீசியது, இலைகள் சலசலப்பது கேட்டது. ஆனால் மன்னன் அஞ்சவில்லை. அவர் மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கிய வேதாளத்தை பிடித்தார். வேதாளம் சிரித்து பேச ஆரம்பித்தது. மன்னா, நான் உன்னோடு வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் ஒரு கதை சொல்லுவேன், அதன் முடிவில் கேள்வி கேட்பேன். உனக்கு பதில் தெரியுமா? சொல்லாவிட்டால் உன் தலை உடைந்து போகும். பதில் சொன்னால் நான் மீண்டும் மரத்திலே போய் தொங்கி விடுவேன். மன்னன் சிரித்தார். சத்தியத்திற்காக நான் எதையும் எதிர்கொள்வேன் என்றார். ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அந்த இளவரசனுக்கு என்ன நடந்தது? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன். மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் பாருங்க.